அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெயர்ச்சிகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதாவது மிதுனத்தில். அதன் பிறகு இந்த ஆடி மாதம் கரெக்டாக 20ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் இப்போ ரிஷபமனையில் உட்கார்ந்துருக்கார். ஆடி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கடகமனையில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே போல் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த மாதம் இருக்கிறது. இது எப்போ நடக்குதுன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் இருந்தது. இப்போ சுக்கிரன் விலகி வருகிறார். அதே போல் சனி பகவான் வக்ரமாகிறது. இந்த மாதம் எப்போ நடக்குது அப்படின்னா ஆடி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/7/2026 மீனத்திலேயே வக்ரமடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், அதாவது என்ன மாதிரி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ண வேண்டாம், முழுவதுமாக பாருங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன்? உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது குரு ராசியை பார்த்து ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த ஆடி மாதம் நல்ல விஷயங்கள், மனதுக்கு இனிமையாக தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் தடையை நிவர்த்தி செய்து, மனதில் சில குழப்பங்கள் இருந்ததில்ல, அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகிவிட்டு ஒரு நேர் பார்வையோட ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங்கோட உங்கள் மனதுக்கு பிடித்தமான சில செயல்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான். ஏன்னா குரு பார்த்தாலே இங்கே கூடி நன்மை இருக்குது. அப்போ மனசில் சில கஷ்டங்கள் இருந்தது, சில ஏதோ ஒரு மாதிரி தடை இருக்கிற மாதிரி இருந்தது, ஏதோ போயிட்டுருக்கு, ஒரு திருப்தி இல்லாத தன்மையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஆக்டிவ் கிடைக்க போகிறது. சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் ஆஃப், அதாவது 16ஆம் தேதி வரை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 17ஆம் தேதி ராசிநாதன் 8ல் போய் மறைகிறார். அப்போ செவ்வாய் 8க்கு போகுது. அப்போ நெகட்டிவ்க்கு போகக்கூடாது, கோபப்படக்கூடாது, கோபத்தை தூண்டுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை டெம்ப் பண்ணுற மாதிரியான தன்மைகள் நடக்கும். எப்போ? இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கை உணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பட் என்னதான் இருந்தாலும் உங்களை கெடுக்க முடியாது. குரு லக்னத்தை பார்க்குது, நல்லவர்களின் துணை என்பது உண்டு, கடவுளினுடைய அனுகிரகம் என்பது விருச்சிகத்துக்கு சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். சார், பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமாகி பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். குடும்பம் பாக்கியம், குடும்பம் பாக்கியம் கனெக்ட் பண்ணுங்க. குடும்பம் பாக்கியமாக இருக்க போகிறது. அப்போ குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. குடும்பத்தில் சுப தன்மை கொண்ட விஷயங்கள், நல்லவைகள், நல்ல தன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ குடும்பத்தில் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றவர்கள் இப்போ புரிந்து கொள்வார்கள். உங்களை யாரெல்லாம் புரிஞ்சுக்கலையோ இப்போ புரிஞ்சுக்குவாங்க. அதாவது
பண தேவைகள் பூர்த்தியாகும். பணம் கொடுத்து வைத்திருந்த பணம் ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்போ 2ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார், வலிமை பெறுகிறது. இது 12 வருடங்களுக்கு அப்புறம் இந்த நிலைமை இருக்குது. அப்போ தனத்தால், குடும்பத்தால், உங்கள் வாக்கால் ஏற்பட்ட இழப்புகள், பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய தன்மை இந்த ஆடி மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, குடும்பத்துக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது, 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஈகோ தொந்தரவு இருந்தது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குன்னா இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் உங்களுக்குள்ள தூண்டும். அவ்வளோதான். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தன்னம்பிக்கைக்கு, அதாவது 3ஆம் இடம் என்பது முயற்சிகள், தைரியம், வீரியம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அந்த அதிபதி போய் 5ல் உட்கார்ந்து குருவின் பார்வை, 5ஆம் அதிபதியினுடைய பார்வை. அப்போ என்ன ஆக போகுது? தன்னம்பிக்கை வளரும். பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். ஒரு உத்வேகம் கிடைக்கும் இந்த விருச்சிகத்துக்கு. பொதுவாகவே விருச்சிக ராசி என்பவர்கள் சுறுசுறுப்பானவர்கள், வேகமாக விரைவாக செயல்படக்கூடியவர்கள். என்ன கொஞ்சம் கோபம் இருக்கும், இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டா போகும். அன்பை கொடுத்தால் அன்பை கொடுப்பார்கள், திட்ட கொடுத்தா திட்ட கொடுப்பார்கள், அவ்வளோதான். அப்போ என்ன? அப்போது அன்புக்கு அன்பை கொடுத்தால் அனைத்தையும் நீங்கள் சாதிக்கலாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். அப்போது 3ஆம் இடம் வலுப்பெறும் போது முயற்சி நல்லா இருக்க போகுது, ட்ராவல் கண்டிப்பாக இருக்க போகிறது, வியாபாரம் நல்லபடியாக இருக்க போகிறது, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு புகழ் கீர்த்தி கொடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நல்லா உழைச்சேன் சார், என்னுடைய உழைப்பு எனக்கு கிடைக்கலையே, மற்றவங்களுக்கு போச்சு. இப்போது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய, உங்களுடைய அந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் இந்த மாதம் உண்டு. ஏன்னா தனம் பாக்கியத்தை அடையப் போகிறது. பூர்வ புண்ணியம் 5ஆம் அதிபதி 9ல் அமர்ந்திருக்கார், குடும்பாதிபதி 9ல் இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போது 4ஆம் அதிபதி 5ல் இருக்கார். அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. இது ஒரு பாக்கியம்தான். நிறைய பேர் ஒரு 10 வருஷமாக இருக்கணும் சார், ஒரு வீடே அமையலை, இப்போ அமைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும். வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை உங்கள் மனசில், ஆழ் மனதில் விதைக்கும். ஒரு வாடகை வீட்டிலே இருந்துகிட்டு இருக்கோம், ஏன் நம்ம சொந்தமாக ஒரு சின்னதாக இருந்தால் கூட நம்ம சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக விதைக்கும். அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். குழந்தை நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உச்சம். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் குழந்தைகளால் ஏற்பட போகிறது. தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்கள் குழந்தைகள் நலமாக இருக்கணும், குழந்தைகள் நன்றாக இருந்தாலே போதும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் இந்த விருச்சிகங்கள். தனக்கு இருக்கிறதோ இல்லையோ மற்றவர்களுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, அப்போ குழந்தைகளுக்கு என்ன வேணால் செய்வாங்க. அப்போ குழந்தைகளினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறுகிறது. என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, படிச்சுக்குங்க. என் தலையே அடமானம் வச்சாலும் நான் உங்களை படிக்க வைக்கிறேன், நீங்கள் நல்லா படித்தா போதும், நான் பட்ட கஷ்டம் போதும். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ இந்த விருச்சிகத்துக்கு குழந்தைகளால் நல்லவைகள், நல்ல பாக்கியங்கள், குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் மாற்றங்கள், ப்ரமோஷன், உத்தியோகம், இந்த குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறுகிறது. குலதெய்வ வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனசில் ஒரு கஷ்டம் இருக்கா, மனசில் ஒரு மாதிரி அழுத்தம் இருக்கா, குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள், அந்த கஷ்டமெல்லாம் போகிவிடும். குலதெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த குலதெய்வத்தை வணங்கிவிட்டால் அது உங்கள் மனம் சாந்தியாகும், மனம் நன்றாக இருக்குங்கிறது அமைப்பு. 6ஆம் அதிபதி இப்போ 7 உட்கார்ந்துருக்கார். அப்போது 8க்கு மாற போகிறார். எப்போ? 17ஆம் தேதி. அப்போ கடன் விஷயம், கடனை மட்டும் 6க்குரியவன் 8ல் போய் அமரப்போகிறார். எப்போ? ஆடி மாதம் 17ஆம் தேதி.
அப்போது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல் போகிறார். 6க்குரியவன் தனக்கு 3ல் இருக்க போகிறார். அப்போ வளர்க்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது நீங்களே கெடுத்துக்குவீங்க. அதுவே உங்கள் ராசி அதிபதி அல்லவா, நீங்கள் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ எதிரி வருமா? ஈஸியாக அட்டாக் பண்ணும். ஹெல்த்தில் ஏதாவது டச் பண்ணுமா? கண்டிப்பாக இருக்கும். ஹெல்த்தை கேர் எடுக்கணும். எப்போ? ஆடி மாதம் 17க்கு அப்புறம். எதிர்ப்பு பகைக்கு போகலாமா? கண்டிப்பாக கூடாது. அது உங்களுக்கு உபத்திரம் தான் கிடைக்கும். வம்பு வழக்கு நோ. அப்போது நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க. ஆடி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் அதிபதி 9ல் இருக்கார். 9, 10 இந்த மாத தொடக்கத்திலேயே பாருங்கள். 9ஆம் அதிபதி 10ல், அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதியே சந்திரன் 10ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அந்த 9, 10 மாறி பரிவர்த்தனை பெற்றிருக்கு. அப்போது தகப்பன் மூலமாக அனுகூலம், ஆதாயம் கண்டிப்பாக இந்த விருச்சிகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம். நான் அரசாங்க வேலையில் இருக்கேன் சார், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வர வேண்டிய காலம்தான், இன்னும் நான் கொஞ்சம் தடைப்பட்டுட்டே இருக்கேன், எப்போ சார் கிடைக்கும்? இந்த மாதம், அடுத்த மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதம். அப்போ அரசாங்கத்தில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் அல்லது அதிகாரம் கிடைப்பதற்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகுவதற்கும் ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய தன்மைக்கும் இதெல்லாம் அந்த சூரியன் ஒளி, அதாவது என்ன, ஒரு வெளிச்சம். சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே மாதிரி புகழ், கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை இந்த மாதம் நிச்சயமாக விருச்சிகத்துக்கு உண்டு. இதில் மாற்று கருத்தே இல்லை. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாகிறார். 7க்குரியவன் நீச்சம். அப்போ என்ன? கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் பார்க்கணும், அல்லது ஹெல்த் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சமாகிறார். அப்போ ஒரு சின்ன ஒரு குறை காமிக்குது. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ 3ஆம் நபர்கள் மூலமாக உங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் தொடர்புகளை உருவாக்கும், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் ஒரு சில விருச்சிகத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதம் விருச்சிகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய, அதை கலந்து, அதாவது மனசு முதலாப் நல்லா இருக்கும், பின்னாடி ஆப்பு நெகட்டிவ் நினைக்கும். அப்போ கலந்த கலவையாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொது பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் பாருங்கள். ஏதாவது கரெக்டாக நடக்கலை, ஒரு தடை இருக்குன்னா உங்கள் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். 2026 எப்படி இருக்க போகுது? வேலையை பற்றி, தொழிலை பற்றி, திருமணத்தை பற்றி, குழந்தையை பற்றி, ப்ரமோஷனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.